எங்க பரசுமே இங்க மாப்பிள்ளையோட மாமா கிட்ட மீனாவும் முத்துவும் நகையை திருடுறவங்க கிட்ட இருந்து எப்படியோ வந்து அந்த நகையை காப்பாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பயங்கரமான வந்து ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. அந்த மீனாவோட கையில அடிபட்டிருக்கு. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம இந்த நகையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பரசுமே பிரவுன் பண்ணிட்டு எடுத்து சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பிரவுன் மணியுமே இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சவங்களை நம்ம சாதாரணமா விடக்கூடாது. அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணியுமே 2 மாலை எடுத்துக்கிட்டு கரெக்டாங்க அந்த மோளத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க முத்து மீனாவை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா முத்து மீனாவை பார்த்த உடனே இங்க பிரவுன் மணிக்கு பேச்சே வரல. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே இங்க பிரவுன் மணியை பார்த்துட்டு இவரு மலேசியா மாமா இல்ல அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்கிற பரசுமே முத்து இவர் தான்ப்பா மாப்பிள்ளையோட மாமா, சொல்ல போனா இந்த கல்யாணத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டு நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு. இந்த பக்கம் வந்து செஃப் உடம்பு சரியில்லாம போனப்ப கூட இவர் தான் உள்ள போய் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சு இப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியறதுக்கான முக்கியமான காரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே மீனாவும் அப்படியே அமைதியா நின்று இந்த பக்கம் பிரவுன் மணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பிரவுன் மணியுமே எங்க முத்துவை பார்த்துட்டு எங்க பாரு தம்பி, நீ எதுக்காக என்னை பார்த்து முறைக்கிறாங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. முதல்ல நம்ம இந்த மாலை மரியாதையை நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு, அதை நான் செஞ்சிடறேன். ஏன்னா என் அக்கா பையன் கல்யாணத்துல அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சு. அதை கடைசி நிமிஷத்துல நீங்க 2 பேர்த்தையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் முறைப்படி மரியாதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா கையில ஒரு மாலையை கொடுத்துட்டு இன்னொரு மாலையை இந்த பக்கம் முத்துவோட கழுத்துல போட்டு இந்த மாதிரி நகையை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றிப்பா, நீங்க உண்மையிலுமே ரொம்ப நல்ல மனசுக்காரங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பிரவுன் மணியுமே பரசுவை பார்த்து நான் கொஞ்சம் தம்பிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி பரசுவை அமுச்சு வச்சுட்டு எங்க பிரவுன் மணி டைரக்டா முத்துக்கிட்ட, முத்து இப்போ உன் மனசுல என்ன டவுட் இருக்கு அதை நீ என்கிட்ட கேட்கலாம், நீ கேட்கற எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப ஓப்பனா உண்மையை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி முத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க மீனாவுமே என்னது உண்மையை கேட்கறதா, நீங்க வந்து மலேசியா மாமா தானே, நீங்க ரோகிணியோட மாமா தானே, நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க, இங்க பரச மாமா வர என்ன சொல்றாரு, உங்களை வந்து மாப்பிள்ளையோட மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க உண்மையுமே யாரு அப்படின்ற மாதிரி இங்க மீனா கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து டைரக்டா பிரவுன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க பாருங்கம்மா, நான் வந்து உண்மையிலுமே இங்க மாப்பிள்ளையோட மாமா தான். அதே நேரம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து மலேசியால இருந்து வந்த ரோகிணியோட மாமா கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான். ரோகிணி சொன்னதுனால தான் அந்த விஷயத்த நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னா முத்துக்கு ரொம்பவே கோபம் வந்து பிரவுன் மணியோட சட்டையை பிடிச்சி என்னைய நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திருக்கீங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாங்களும் முட்டாள் மாதிரி நம்பியிருக்கோமே அப்படின்ற மாதிரி எங்க முத்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரவுன் மணியுமே எங்க பாரு தம்பி, இந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நீ என்ன எதுவும் பண்ணாத, நீ என்ன வெளியில கூட்டிட்டு போயிட்டு அடிக்கன்னா கூட அடிச்சிரு, கண்டிப்பா நான் பண்ண தப்புக்கு அது தண்டனையா கூட இருந்துட்டு போட்டு, ஆனா நான் உண்மையை ஓப்பனா பேசிடுறேன்ப்பா. இங்க பாருப்பா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால எப்படியாவது நடிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் வித்யா பாப்பாவை போய் பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சினிமாக்காரங்களை தெரியும். அப்ப அந்த பாப்பா கிட்ட எப்படியாவது என்ன இந்த பக்கம் வந்து ஒரு சினிமாவில் அறிமுகப்படுத்திரு பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆனா அந்த பாப்பா என் லைஃப்ல விளையாடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு. அதாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க ரோகிணியோட மாமாவா முதல் டைம் நடிக்க வச்சாங்க. நான் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட்னு தான் நினைச்சேன். ஆனா நடிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் உண்மையாலுமே நீங்க மலேசியா மாமா நடிச்சிருக்கீங்க, ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்ப சொல்லுச்சு. ஆனா எனக்கு அந்த விஷயம் அப்பவே பிடிக்கல, நீங்க பண்ணது பெரிய தப்புமா, ஒரு குடும்பத்தையும் நம்ம ஏமாத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் அப்பவே உண்மையை சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த ரோகிணி தான் என் காலில் விழுந்து தயவு செஞ்சு விட்டுருங்க, என் வாழ்க்கையை நான் நல்லபடி வாழணும்னா உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் அடிக்கடி உங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன், இந்த மாதிரி எப்பமாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன், அதுக்காக மட்டும் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி வச்சிருந்துச்சு. ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு அந்த விஷயம் பிடிக்கலப்பா, அதனாலதான் இதுக்கு மேல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொன்னேன். அப்ப தான் ரோகிணியுமே அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல சொல்ல சொன்னாங்க. அவங்க பேசின மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நான் ஒரு சாதாரண கறிக்கடைக்காரன்பா, நான் வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ்றவன், ஏதோ சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக தான் இப்படி ஆசைப்பட்டு பண்ணேன். ஆனா முதல் டைம் நானே ஏமாற்றப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம எங்க ரோகிணியோட நல்ல மனசுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஆனா ரோகிணி நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பத்தி நான் பேச வரலப்பா. அந்த பொண்ணு என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்குச்சு, அவங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட ஒரு உதவி கேட்டுச்சு, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் பண்ணி ரொம்பவே ஓப்பனா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டோன்னு தான் இந்த பக்கம் முத்துக்கும் ரொம்பவே தெளிவா புரியுது. அப்ப மீனா இருந்துகிட்டு முத்துவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க, இப்ப இவரை நம்ம திட்டுறதோ அடிக்கிறதோ எது பண்ணாலும் வேஸ்ட் தான், நம்ம இவரை டைரக்டா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரோகிணி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல எல்லாரும் மடியும் சொல்ல வச்சிருவோம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும், விடுங்க, இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க பிரவுன் பண்ணிக்கிட்ட இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா, நீங்க ஈவினிங் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே உங்க வாயால ஒத்துக்கங்க, வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம்,
ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த கல்யாணத்திலேயே நான் கவனிச்சிட்டேன். அதனால தான் சொல்றேன், இதுக்கு மேல நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே பிரவுன் மணிக்கிட்ட ரொம்பவே கிளியர் கட்டா பேசுறாங்க. இதை கேட்ட பிரவுன் மணியுமே, கண்டிப்பா முத்து, உன் வார்த்தையை நான் நம்புறேன், உனக்காக கண்டிப்பா இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உங்க வீட்டுல வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க பிரவுன் மணி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்க முத்து மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சாயந்தரம் யாரையுமே வீட்டை விட்டு வெளியில போகாம பிடிச்சு வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த விஷயம் நடக்க போகும்போது எல்லாருமே இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பிரவுன் மணியுமே வராரு. அவருமே சில்க் சட்டை வேஷ்டி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கா கிராமத்து ஆள் மாதிரி உள்ள வந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தேகமாகறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயா தான், வாங்க மலேசியா மாமா, எப்போ வந்து இங்க மலேசியால இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பிரவுன் பண்ணிக்கிட்ட ரொம்பவே ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலேசியாலாம் எப்படி இருக்கு, சூழ்நிலை இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பிரவுன் மணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவருமே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொய்யை பத்தி பேச வராங்க. ஆனா ரோகிணியுமே எப்படியாவது இவரை தடுக்கணுங்கிறதுக்காக, என்ன மாமா என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியுமே ரோகிணி கிட்ட, ரோகிணி பாப்பா, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது பாப்பா, நான் ஓப்பனா உண்மையை ஒத்துக்கிறேன், உன் லைஃபை நீ தான் பாப்பா கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் வந்து மலேசியா மாமாலாம் கிடையாது, அவர் சாதாரண ஒரு கறிக்கடைக்காரரு, சொல்ல போனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பரசுவோட பொண்ணை கட்டியிருக்க மாப்பிளையோட மாமா அப்படின்ற விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனா சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. விஜயாவுமே, என்ன சொல்றீங்க, அப்ப நீங்க மலேசியால இருந்து வரலையா, நீங்க மலேசியா மாமா கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அவருமே, நான் மலேசியா மாமாலாம் கிடையாதுமா, இந்த மாதிரி ஒரு நிபந்தனை மூலமா தான் உங்ககிட்ட நடிக்க வந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த வித்யா பாப்பாவும் இந்த ரோகிணி பாப்பாவும் தான், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா முத்துவுமே, ஆமாப்பா, இவர்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்க மண்டபத்துல வச்சு கேட்டுட்டோம், இவருக்கும் கண்டிப்பா ரோகிணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இவர் சும்மா நடிக்க வந்தவர் தான், அது மட்டும் இல்லாம இவரை முதல் டைம் ஏமாத்தி வலுக்கட்டாயமா தான் நடிக்க வச்சிருக்காங்க, அவரும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி ஏமாந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரவுன் மணி அங்கிருந்து அனுப்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட ரோகிணியை பார்த்து, ஏன் ரோகிணி, அப்ப இவ்வளவு நாளா நீ என்கிட்ட ஆன்டி ஆன்டின்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்ன ஒரு முட்டாளாக்கி இருக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே, ஆன்டி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நிலைமையை எடுத்து சொல்ல வராங்க. ஆனா விஜயா அந்த விஷயத்த சுத்தமா கேட்காம ரோகிணியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டு, வெளியில போடி முதல்ல, இந்த மாதிரி வீட்டை ஏமாத்திக்கிட்டு எவ்வளவு நாளா இந்த வீட்டுக்குள்ள நீ சுத்திக்கிட்டு இருந்த, உன்னை நம்பி போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு, முதல்ல என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா தன்னை தானே திட்டிக்கிட்டு இங்க ரோகிணியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலையுமே, என்ன ரோகிணி சொல்றாங்க, அப்ப உண்மையாலுமே வந்து உனக்கு மலேசியால யாரும் தெரியாதா, நீ வந்து பணக்கார விட்டு பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இங்க ரோகிணியுமே வாயை திறந்து பேசாம பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்க முத்துவுமே இந்த வீட்டுல இதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது ரோகிணியோட பியூட்டி பார்லர், அந்த பியூட்டி பார்லர் அவங்க எப்போ வித்துட்டாங்க, கிட்டத்தட்ட இப்ப அந்த பியூட்டி பார்லர்ல அவங்க வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒன்னும் பியூட்டி பார்லர் ஓனர்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இங்க முத்து போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டோன்னே இங்க விஜயாக்கு இதுக்கு மேல இவளை நம்பவே முடியாது, இவ ரொம்ப மோசக்காரி, இவ இந்த வீட்டுல நிறைய போய் சொல்லி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சும்மா ரோகிணியை மறுபடியும் பலார்னு அடிச்சு அவங்க கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாங்க. எங்க ரோகிணியுமே, அத்தை நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களோட சூழ்நிலை எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயாவுமே எதையுமே கேட்கற மாதிரி இல்லை. எங்க ரோகிணி தனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு கோபத்தோடய ரோகிணி இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. எங்க ரோகிணியுமே வெளியில பயங்கர ஃபீலிங்கோட, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், என் லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க.